யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை இணைந்து படிக்க போகிறோம். நீங்கள் எந்த வேதாகம் வைத்திருந்தாலும் அதில் அந்த மொழியில் இணைந்து படிக்க போகிறோம். நான் தமிழில் படிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகளின் குமாரர் குமார்த்தைகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஜனம் இங்கே கெடுத்து கொள்ளப்பட்டதை வேதம் நமக்கு இங்கே சுட்டி காண்பிக்கிறது. பிசாசு இந்த ஜனங்களை கெடுக்கல, தேவனும் இந்த ஜனங்களை கெடுக்கல, அவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த முழு வேத பகுதியும் நீங்க படிச்சீங்கன்னா ஜனங்கள் கெடுத்துக் கொள்வதும் அதற்காக தேவ மனிதன் திறப்பில் நின்று ஜனங்களுக்காக ஜெபித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதையும் நாம் இந்த முழு அதிகாரத்தையும் நாம் இங்க படிக்க போகிறோம். ஆனால் இந்த மாலை வேளையில் இந்த 7 வசனங்களை மட்டும் மையமாக வைத்து ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்ற 5 காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த மாலை வேளையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வசனம் முடியும் போது ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நான் படிக்கும் போது, சத்துரு சபையை கெடுத்து விட்டான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஐயோ, சபையில சத்ரு இவைகளை கெடுத்து விட்டானே, உம்முடைய பாதங்களை நீர் எழுந்தருள பண்ணும் என்று ஜெபிக்கிறதை வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே தங்கள் வழியை கெடுத்து கொண்ட ஒரு ஜனங்களை ஆண்டவர் எழுத வைத்திருக்கிறார். தங்கள் வழியை கெடுத்து கொண்ட ஜனத்தை ஆதியாகமத்தில் படிக்கிறோம். யாத்திராகமத்தில் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட ஒரு ஜனத்தை நாம் இங்கே படிக்கிறோம். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை கெடுத்துக்காத. ஆமா, நல்ல வாழ்க்கை கெடுத்துக்காத. இன்னும் சொல்லுங்க பக்கத்துல, தேவன் நினைச்சா கூட கெடுக்க முடியாது, பிசாசு நினைச்சா கூட கெடுக்க முடியாது, நீ நினைச்சா கெடுத்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க சத்தமா. நல்லா கவனிங்க. இந்த ஜனங்களை குறித்து நிறைய பிரசங்கங்களை நீங்கள் பல வருஷங்களாய் கேட்டிருப்பீர்கள். எனக்கு முன்னாக வந்த ஆண்டுடைய மனிதர்களும் இனி வரப்போவர்களும் இதை குறித்து பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆனாலும் இந்த வேத பகுதியை மையமாக இந்த மாலையில வைத்து சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேத பகுதியை படிக்கும் போது எனக்கு தந்த சில வெளிப்பாடுகளை இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கழுத்தில் பொன்னகை இருப்பதை காட்டிலும் முகத்தில் புன்னகை இருப்பது நல்லது. எப்படி எப்படி கழுத்தில் பொன்னாக இருப்பதை காட்டிலும்
முகத்தில் புன்னகை இருப்பது நல்லது. நல்ல நகையை போட்டிருப்பான், ஊன்னு இருப்பான். பிளைனா இருந்தாலும் ஸ்மைலா இருக்கணும். கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க. பக்கத்தில் பெண்கள் சொல்லுங்க, பிளைனா இருந்தாலும் ஸ்மைலா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுநாதர் உம்முன்னு இருந்தீங்களா, ஏசுநாதர் செத்துட்டாருன்னு அர்த்தம். சிரிச்சிங்கன்னா ஏசுநாதர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தரை தாண்டி தான் நடக்கணும். நம்மளை எல்லாத்தையும் ஆண்டு வேலையடிச்சு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கவலைப்படுகிறதுனால ஒரு முலத்தை கூட்ட முடியாது. சொல்லுங்க பக்கத்தில், ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அதன் காலத்துல நம்மளை குறிச்சு என்ன ஆண்டு வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் ஆண்டவர் நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க சத்தமா. ஆமீன் சொல்லுங்க. நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர், அழகாய் செய்து முடிக்கிற கர்த்தர். மோசைய ஆரம்ப காலத்துல ஒரு நாணர் பெட்டிக்குள்ள வச்சு ஒரு தண்ணிக்குள்ள அனுப்புறார். பிறந்த குழந்தை அழுமா அழாதா? பெண்கள் சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அழலனா நர்சம் என்ன தெரியுமா செய்யும்? தலகீழ தொங்க விட்டு ஆட்டும், அடிக்கும், கில்லும். அழற குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க. இவன் பிறந்த குழந்தை மோசே அழல. நாணர் பெட்டிக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள அனுப்புறாரு, அழல. மோசே கத்தி இருந்தா அவன் கழுத்துக்கு கத்தி வந்திருக்கும். உங்களுக்கு மோசே கத்தாத மோசே கத்தினா கத்தி வந்துரும் சொல்லி அழும் குழந்தைய அடக்கி நாணற்பட்டிக்குள்ள போகுது. அந்த ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுவதற்கு அந்த இடத்துக்கு வருகிறா. அந்த நாணற்பட்டி அவ காலில் தட்டுப்படுது. பிள்ளைய தூக்குறா. வேதம் சொல்லுது, அங்க போய் அவ கைக்கு சேர்ந்த பிறகுதான் அந்த பிள்ளை அழுது. தான் ராஜ்யத்துக்கு தான் தேவைக்கு தேவைன்னா என்னமும் செய்வார் கர்த்தர். அழற குழந்தைய கூட அமுக்கி அழுகாம நீ பாட்டுக்கு போ ராசா, உன்னை போய் சேர்ந்த இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகு உனக்கு அழுகாட்சிலாம் வரட்டும் அப்படின்னு கர்த்தர் அழுகைய கூட அமர்த்திக்கிட்டார். அவர் ராஜ்யத்துக்குன்னா என்னன்னாலும் செய்வார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் தேவன் ரொம்ப ஞானம் உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேங்காய்க்குள்ள தண்ணி வச்சவர். விளங்குதா உங்களுக்கு? தேங்காய்க்குள்ள எப்படி தண்ணி வந்துச்சுன்னு கேளுங்க. எதுவும் தெரியாது. இயற்கை சார், அக்ரி சார். அக்ரிலாம் கிடையாது சார், ஆண்டவர் சார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்காய்க்குள்ள தண்ணி வச்சவர். எல்லாம் உடைச்சு திங்கத்தான் தெரியுது, எப்படி வந்துச்சுன்னு யோசிக்க தெரியல. ஆகவே தான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே நீ சாதாரண ஆண்டவரா, தேங்காய்க்குள்ள தண்ணியும் மண்டைக்கு மேல பேனையும் வச்ச தேவன் நீரல்லவா. கையோ உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்க. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் வெள்ளை பேனா இருந்தா டக்கு டக்கு எடுத்துரும் சொல்லி பேனை கூட முடி கலர்ல உண்டாக்கி கருப்பு பேனா உண்டாக்கினீரே. அத்தடி கத்தரை எம்புட்டு நானும் உள்ளவர். நம்மளை அழகா செட் பண்ணிருக்கிறாரு. என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? பையன் இந்த உலகத்துல பாருங்க, மூக்குப்பிடி அப்படியே இழுக்கிறான். உனக்கு மூக்குப்பிடி போடுறது விருப்பம் தெரிஞ்சா மூக்கை கத்திர இப்படி வச்சிருக்க, இப்படி தெப்பி அப்படியே கொட்டிக்கலான்னு சொல்லி வச்சிருப்பாரு. அப்படி இருக்க கூடாதுப்பா, மூச்சு கீழே போகும்னு சொல்லிதான் அழகா நம்ம சேஃபா சொல்லுங்க, சேஃபா சொல்லுங்க, சேஃபா சொல்லுங்க, அழகா சேஃபா அங்கங்க அம்சமா அழகா சின்ன நெத்தி பெரிய நெத்தி, சின்ன புருவம் பெரிய புருவம், புடச்ச மூக்கு சின்ன மூக்கு, ஊசி மூக்கு பெரிய மூக்கு, வெளியே இருக்கிற பல்லு உள்ள இருக்கிற பல்லு, சைடா இருக்கிற பல்லு பெரிய பல்லு சின்ன பல்லு, என்ன ஆப்டோ உனக்கு அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சின்ன வயசுலயே நான் சொட்டை ஆயிட்டே இருந்தேன், கவலைப்படாதீங்க. இந்த வயசுல சொட்டை உங்களுக்கு அழகுன்னு கர்த்தர் அப்படி ஆக்கி வச்சிருக்காரு. ஆத்தடி கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஏன் மனசுல பால வார்த்தைங்க பாஸ்டர், நான் கண்ட ஹேராயெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இந்த வயசுக்கு இது தேவைன்னு கர்த்தர் அழகு வச்சிருக்கிறார். நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே வாழ்ந்து ராஜ்யத்துக்கு போறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல வாழ்க்கையை மனிதன் கெடுத்துக் கொள்கிறான். இந்த ஜனத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? முதல் ஒரு காரியத்தை 32 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம். ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? நம்பர் 1, ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசே அங்கே இல்லை. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் தெரியுமா? ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசே அங்கே இல்லை. இதுவரைக்கும் மோசே இருந்தார்.
ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்களை அவர்கள் செய்யவில்லை. கொஞ்சம் ஆவிக்குரிய தலைவன் மோசே அங்கு இல்லாதிருக்கும் போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லையோ, எங்கே ஆவிக்குரிய தலைவன் நமக்கு இல்லையோ, அங்கே முதலாவது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நம்மையும் அறியாமல் அவைகள் கெடுக்கப்பட்டு விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 31ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விழுகை இல்லை, ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இல்லை. கொஞ்சம் மோசே தேவனை சந்தித்து விட்டு வருவதற்கு போகும்போது அங்க ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிற மோசே அங்க இல்லாத இருக்கும் போது ஜனங்கள் உடனே தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். இது அப்படியே இருக்கட்டும், இது நம்ம பிறகு வருவோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு ஸ்திரியை கொஞ்சம் படிக்கலாமா? எல்லாரும் வாங்கல. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் என்ன? அங்க ஒரு ஸ்திரீ தான் வாழ்க்கையை கெடுத்து கொண்டத வேதம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் பாருங்க. புருஷன் வீட்டிலே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பெண்கள். புருஷன் வீட்டுல இல்ல. என்ன எங்க போனாரு? லாங்கா போயிட்டாரு. பணப்பைய கையில கொண்டு போயிட்டாரு. ஒரு குறிக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்கு தான் திரும்பி வருவாரு. கவனிங்க, இங்க புருஷ வீட்டில் இல்லாததுனால ஒரு சகோதரி தான் வாழ்க்கையை கெடுத்து கொண்டதை இங்கே பார்க்கிறோம். கவனிங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் நல்லா கவனமா இருக்கீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களாக. பிரசங்கம் கேட்கும் போது கன்னத்தில் கை வைக்க கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சாய்ந்து உட்காரக்கூடாது. முடிந்த அளவுக்கு முன்னாடி தள்ளி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறது போல பிரசங்கத்தை கேட்க வேண்டும். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். அதுவும் ஸ்தூலித்தவர்கள் தயவு செய்து முன்பாகமோ தள்ளியே உட்காருங்கள். இல்லையென்றால் பின்னாடி தள்ளி விடுவீர்கள். ஏழையை நினைத்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கவனிங்க. ஒரு ஸ்திரீ தான் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சா. ஏன் கெடுத்துக்கிட்டா? அங்க குடும்ப தலைவனாய் இருக்கிற மோசே அங்க இல்ல. சாரி, குடும்ப தலைவனாய் இருக்கிற புருஷன் அங்க இல்ல. அங்க புருஷன் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில சந்துக்கள் தோறும் போகிற ஒரு வாலிபனை அழைத்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட ஒரு ஸ்திரியை அருமையான சாலமோனை வைத்து ஆண்டவர் இந்த வேத பகுதியை எழுதி வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படின்னா ஒரு குடும்ப தலைவன் எப்படி ஒரு குடும்பத்துக்கு முக்கியமோ அதே போல ஒரு சபைக்கு ஆவிக்குரிய தலைவன் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஒரு குடும்பத்துக்கு தலைவன் முக்கியமோ, எப்படி ஒரு தேசத்துக்கு முதலமைச்சர் முக்கியமோ, எப்படி ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ முக்கியமோ, அதுபோல ஒரு திருச்சபைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு ஆவிக்குரிய தலைவன் ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஆகவேதான் ஆவிக்குரிய தலைவர்களை கர்த்தரே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தேவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு சபை எப்பொழுது பின்வாங்கும் தெரியுமா? ஒரு ஆத்துமா எப்பொழுது தெரியுமா தேவனை விட்டு போகும்? நடத்தப்படுகிற மேய்ப்பன் இல்லாதிருக்கும் போது, நடத்தப்படுகிற அந்த தேவ மனுஷன் இல்லாதிருக்கும் போது நம்மையும் அழையாமல் ஒரு கெடுதல் நமக்கு வந்து நேரிடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கவனிங்க, இயேசு திரளான ஜனங்களை பார்க்கிறார். ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறை அங்க இருக்கிறது. என்ன குறை தெரியுமா? ஏராளமான ஜனங்கள் அங்க இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். இயேசுநாதரே யார்தான்? பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்க. இயேசுநாதர் பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆனால் அவர் திரளான ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே, சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்களே. அப்போ ஒரு மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாஸ்டர்ஸ் என்பது எங்க ஆசையினால் வந்ததல்ல, தேவனுடைய கிருபையினால வந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய தலைவனுடைய அருமை தெரியறதில்லை. ஊழியக்காரனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியவதில்லை. ஏதோ என்னமோ எப்படி இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாதிருந்தால் இப்படி முக்காடு போட்டு அழகா பவுடர் அடிச்சுட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? பேசாம இருக்கிய?
எனக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவர் இல்லைன்னா நான் ஒரு அட்ரஸ் ஆயிருக்க முடியுமா இந்த உலகத்துல? நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய தலைவனை நாட்களாக வருஷமாக எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நானே ராஜா, நானே மந்திரி. கர்த்தர் சீக்கிரம் சொல்லுவா எந்திரி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய தலைவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பாட தெரிஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? நம்ம பையன் தான் கீபோர்டு வாசிக்கிறான்ல, நம்ம பிள்ளை தான் பாடுறது இல்ல, நம்ம அப்பா நல்லா பிரசங்கம் தான் பண்றாருல, பேசாம நானும் என் வீட்டாருமோ வென்றால் எங்க வீட்டுக்குள்ள கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி ஹால் சர்ச்சுக்கு வந்தவங்க மினி சர்ச்சா மாறிடுறாங்க. இது தேவ திட்டம் நினைக்கிறீங்களா? இல்லை. எவ்வளவு பெரிய தேவ மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய பிரபலமான ஊழியக்காரங்களுக்கும் ஒரு மேய்ப்பன் தேவை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பாடகரா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், பெரிய அப்போஸ்தலரா இருக்கலாம், பெரிய சுவிசேஷகரா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்க, ஜெபிக்க, தசமா கொடுத்து ஜெபிக்க ஒரு ஆவிக்குரிய தலைவன் அவர்களுக்கு தேவை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பவும் சொல்வேன், ஆவிக்குரிய தலைவன் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய அனாதைகள். பக்கத்துல சொல்லுங்க, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு சொல்ல தெரியுதா? உங்க பாஸ்ட் யாரு? எனக்கு 4-5 பாஸ்டுங்க, உன்னையெல்லாம் கொல்லணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா யாரு? உன்னை பெத்தெடுத்ததற்கு ஒரு அப்பா இருக்கும் என்றால் உன்னை ஆவிக்குரிய உலகில் நடத்துவதற்கு ஒரு அப்பா தேவையில்லையா? ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய தலைமைக்குள்ள நடக்கிறது இல்ல. ஆவிக்குரிய சில பேர் அந்த ஊழியக்காரரோட ஒட்ட மாட்டாங்க, விசுவாசிகளோட ஒட்டிட்டு போவாங்க. இப்ப இதுக்கு பாஸ்டர் கிடையாது, அக்கா தான் பாஸ்டர். குடும்பத்தில் சொல்லணும்னு சர்ச்சு முடிஞ்ச உடனே சொந்த வீட்டுக்கு போறது நல்ல விசுவாசி, விசுவாசி வீட்டுக்கு போறது கேடுகட்ட விசுவாசி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. தன் ஊழிய காரியம் நிறைவேறிடுவோனே தன் வீட்டிற்கு போனான்னு பைபிள் சொல்லு. பக்கத்தில் கேளுங்க, சர்ச்சு முடிஞ்சோடனே யார் வீட்டுக்கு போறீங்க? போய் விசுவாசி வீட்டுக்கு இருக்கிற அவ்வளோ ஹார்லிக்ஸையும் பூஸ்டையும் காலி பண்ணிட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவிக்குரிய உலகத்தில் கண்ட ஒரு காரியம், தான் தோன்றித்தனம். ஒரு ஆலோசனைக்கு கீழப்படுகிறது இல்ல, ஒரு தலைமைக்கு கீழே வர்றது இல்ல, ஒரு ஆலோசனை கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் அவருடைய முடிவை பார்த்திருக்கேன், பரிதாபமாக இருந்திருக்கிறது. அவருடைய முடிவை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஆள் இல்லையே, அவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. ஆகவேதான் ஆவிக்குரிய தலைவனை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய தலைவனுக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏன் மோசே ஆவிக்குரிய தலைவன் போது நான் பிரசங்கம் முடிக்கும் போது சொல்றேன், ஏன் அவர் ஆவிக்குரிய தலைவன் என்பதை நான் உங்களுக்கு இந்த பிரசங்க இறுதியில அதை சொன்னதா அது உங்களுக்கு புரியும். ஆகவேதான் சொல்றேன், எப்படி ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கார் இல்லாத இருக்கும் போது ஒரு ஸ்திரீ தான் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாலோ, அதே போல ஒரு சபைக்கு ஆவிக்குரிய தலைவன் இல்லைன்னா கடிந்து கொள்ளப்பட்டால் வெறுக்க கூடாது. நீதிமான் தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு அது என்னன்னு பைபிள்ல போடல. சிலருக்கு அது விளக்கணையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. தலையை கொட்டி என்ன தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என் தலை அல்ல தட்டுவது இல்லை. சொல்லுங்க எப்படி? மண்டை ஆட்டுங்க. அல்லல் தட்டுவது இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன். கரவை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ கடின சொற்கள், கடினமான வார்த்தைகள், ஆனாலும் அதையெல்லாம் சகித்து இருக்கிறதுனாலதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாய் ஓடி ஜெயிக்க முடிகிறது. சிலர் ஒரு வார்த்தைக்கு அவங்களால முடியாது, ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது, டஸ்க் 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 டஸ்க்னு அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. பின்னாடி ஒரு அல்லேலூயா சொல்ல, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல.
அப்படி மொத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவனா இருக்கிற மோசே அங்க இல்லை. சரி, இப்ப பாத்தீங்களா இந்த ஜனங்க மோசே எப்படி தெரியுமா சொன்னுச்சு? அந்த 1ஆம் வசனம் பாருங்க. 32ஆம் அதிகாரத்துல அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இல்ல அழைத்து கொண்டு வந்த அந்த மோசே. சொல்லுங்க அந்த வார்த்தைய எல்லாரும் சொல்லுங்க, அந்த மோசே. ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்ன உடனே ஊழியக்காரன் மேல வச்சிருக்கிற மரியாதை அப்படியே குறையுது பாருங்க. அந்த மோசே எங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த மோசே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க தமிழ் வார்த்தையில, அந்த ஆள் கிடக்குறான், அந்த அம்மா கிடக்குது, அந்த பையன் கிடக்குறான், அந்த கிழவி கிடக்குது. இதே மாதிரி அந்த மோசே எங்க, அந்த மோசே எங்க? இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. ஒரு ஊழியக்கார மேல, ஆவிக்குரிய தலைவன் மேல ஆரம்பத்தில் வைத்த மரியாதையை இறுதி வரை வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் ஆச்சு, வருஷமாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொந்தக்காரர் தான், பழக்கமானவர் தான், தெரிஞ்சவர் தான், எங்க அப்பா தான், எங்க டாடி தான், எங்க பாஸ்டர் தான் அப்படிங்கிறதுக்காக அவர் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தையோ மரியாதையோ குறைச்சிடக்கூடாது. அந்த மோசே, அந்த மோசே. இதே போலதான் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகி வீட்டுக்காரர ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கூப்பிட்டீங்க? எப்படி கூப்பிட்டீங்க? இப்போ எப்படியே கூப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஏங்க, வாங்க, போங்க, என்னங்க அப்படின்னு ஏந்துனோம். இப்போ வருஷம் ஆகி போச்சு. யோ இந்தாயா, ஐயோ உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, அந்த பாஸ்டர் கூப்பிட்டாரு. சிஸ்டர், வீட்டுக்காரரை மரியாதையாக கூப்பிடணும் சிஸ்டர். பாருங்க, சாரெல்லாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, ஏன்னா அந்த வீட்டுக்காரர் சொன்னார், பாஸ்டரியா என்னை ஆண்டவனேன்னு கூப்பிடலனா கூட பரவாயில்ல, என்னை அடே அடேன்னு கூப்பிடுறா, அப்படி கூப்பிடாம இருக்க சொல்லுங்க பாஸ்டரியா. அடே அடே அடே, சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்காரர் மேல வச்சிருந்த அந்த ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருக்கு? மனைவி மேல வச்சிருந்த அந்த ஃபர்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கு? வருஷம் ஆகி போச்சு, நாட்கள் ஆகி போச்சுன்னு சொல்லி மனைவி மேல, புருஷன் மேல இருக்கிற மரியாதை குறைய கூடாது. ஆமென் சொல்லுங்க. அது குறைய கூடாது. அந்த மோசே, அந்த ஆள், அந்த மனைவி அவ கிடக்கிறா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் நடக்குது? அவர்கள் மீது இருக்கிற ஒரு மரியாதை குறைந்து கொண்டே இருக்கிறது. மோசே எங்கும் போகல. தேவனை சந்திக்க, கற்பனைகளை வாங்க, உபவாசித்து ஜெபிக்க மலைக்கு மேலே காத்திருக்கிறார். அவர் வருவதற்கு இவர்களால் பொறுக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஆவிக்குரிய தலைவனை காணுன்னு சொன்னோன்னே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுக்க தொடங்கினார்கள். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுது, தங்களை கெடுத்துக் கொள்ள தொடங்கினார்கள். ஆவிக்குரிய தலைவன் இல்லாதிருக்கும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளப்படும். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பைபிள் சொல்லுது பாருங்க, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வரும். இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? இஷ்டத்துக்கு போகக்கூடாது, இஷ்டத்தின்படி வாழக்கூடாது. பெரிய பட்டாளத்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தார் கொர்நேலியு. தேவதூதனே வந்து டைரக்டா மீட் பண்ணாலும் ஆண்டவர் நடத்தினது ஒரு பேதுருக்கிட்ட, ஒரு ஆவிக்குரிய தலைவன் கிட்ட. அங்க போ, அவன் உனக்கு வழியை காண்பிப்பான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? தேவனே டைரக்டா சந்தித்திருந்தாலும் பவுலுக்கு ஒரு தேவ மனுஷன் தேவை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நாங்கள் யாருக்கும் அடங்க மாட்டோம், யாருக்கும் செவி கொடுக்க மாட்டோம். இது ஆவிக்குரியவர்களுடைய எண்ணங்கள் அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது போலதான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். உங்க குடும்பத்துல உங்க அம்மா ஒரு ஆவிக்குரிய தலைவி, உங்க தகப்பன் ஒரு ஆவிக்குரிய தலைவர். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ற? இதெல்லாம் எந்த காலம் தெரியுமா? கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல தான் வேசித்தன விபச்சாரம்லாம் இல்லைங்க. இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகுதாங்க வேசித்தன விபச்சாரம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது வாயில் தான் வரமாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கன்றாவையெல்லாம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏராளமாகி போச்சு.
நான் என்னைக்கும் சொல்வேன், வாலிபர் கூட்டத்தில் வீட்டில் வேலைக்கு உங்கள் பிள்ளை வேலை செய்ய மாட்டேங்குதா, பாத்திரம் கழுவ மாட்டேங்குதா, வீடை கூட்ட மாட்டேங்குதா, அது துணிவே அது துவைக்க மாட்டேங்குதா, பேரண்ட்ஸ் கவலைப்படாதீங்க, தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளை இப்படி சோம்பேறியா இருக்குதே, ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குதே, கவலைப்படாத, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். ஒரு மாமியா இருப்பா, அது கோலியாத்து மாமியாவா இருப்பா. சத்தம். அப்பா அம்மா வீட்டுல நல்லதை விதைக்கல, மாமியா வீட்டுல அறுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லலாம் இல்ல? நடக்குது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் அங்க போய்கிட்டு, அம்மா எப்போ வருவ, சீக்கிரமா மாமா, என்னத்துக்கு? இங்க இருக்கும்போதே கீழ்ப்படைஞ்சி ஒத்துழைச்சி வேலை செஞ்சு, சாம்பார்னா என்ன, ரசனா என்ன, கூட்டுனா என்ன, பொரியல்னா என்ன, காப்பி எப்படி போடணும், உங்க பிள்ளை என்னமா போடும், என் பிள்ளை ஒன்னே ஒன்று என்ன செய்யும், சுடு தண்ணி வைப்பாயா, நாய் வைக்காது. ஐயா உயர்த்தி அலையிலே சொல்லுங்கப்பா. நான் தனியா வளர்ந்தேன் ஊழியத்துல, எல்லாம் சமைக்க தெரியும். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரெடி ஆயிட்டேன், எனக்கு எப்படிப்பட்டு வர போலான்னு தெரியலையா ஆண்டவரே. அதே போல ஒன்றும் தெரியாததான் வந்தா. முதல் உப்புமா செஞ்சு கொடுத்தா, சேமியா மாதிரி டம்ளர்ல ஊத்தி, டம்ளர்ல தான் ஊத்தி கொடுத்தேன். என்னன்னு கேட்டேன், சேமியானா. அத்தடி நல்ல வேலைக்கு எனக்கு சமையல் தெரிஞ்சதுனா நான் தப்பிச்சுக்கிட்டேன். எல்லாம் இப்ப இருக்கிற வாலி பசங்களுக்குலாம் சொல்றேன், செல்போன் தெரியுதோ இல்லையோ, கம்ப்யூட்டர் தெரியுதோ இல்லையோ, வாட்ஸ்அப் தெரியுதோ இல்லையோ, தயவு செஞ்சு சோறாக்க தெரிஞ்சுக்காங்க. எப்படி உங்களுக்கு அமைய போதோ தெரியல. கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க. அவ சாப்பிடுறதுக்கு இல்லையோ, நீங்க சாப்பிடுறதுக்காவது சமைச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. வேதாகம கல்லூரியில் 3 வருஷம் நல்லா சமைக்க கத்துக்கிட்டதுனால என் மனைவியை நான் தான் குற்றப்படுத்தல, அவங்க அம்மாவை திட்டல, எல்லா சமையலையும் செஞ்சு கொடுத்து 1 மாசம் 2 மாசம் பழக்கி வச்சு ட்ரெயின் வச்சு இப்ப அற்புதமா சமைக்கிறா. கையை உயர்த்தி அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறது இல்ல, ஆவிக்குரிய தலைவன ஆவிக்குரிய தலைவியா உட்கார்ந்து இருக்கிற பேரண்ட்ஸுக்கு கீழ்படுகிறது இல்ல. குடும்ப ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டா அற முடியாது. ஜெபம் பண்ணாது இருக்கிற வாலி பிள்ளைகள்லாம் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு புருஷ அமைவான். 40 நாள் வருஷந்தோறும் உபவாசம் போட்டு குடல உருவிடுவான். சத்தமா அல்லையில சொல்லுங்க. சத்தமா கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. என்னைக்குமே ஃபேமிலி லைஃப் எதிரும் புதிருமா தான் அதிகமாய் அமைகிறது, அதிகமாய் அமைகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிகாயில் புத்தி உள்ளவள், அந்த புருஷன் இருக்கான் பாருங்க, நாபால் புத்தி இல்லாதவன். எதிரும் புதிருமா, புத்தி உள்ளவனையும் புத்தி இல்லாத ஒன்னு சேர்த்து குடும்பம் நடத்தினாங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பமும் அப்படித்தான், சபையும் அப்படித்தான், ஊழியமும் அப்படித்தான், நம்முடைய குடும்பமும் அப்படித்தான். எங்கெல்லாம் அப்படி ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லாமல் தடுமாறுகிறார்களோ அப்பெல்லாம் ஒரு சபை, ஒரு தேசம், ஒரு குடும்பம், ஒரு பேரண்ட்ஸ், ஒரு பிள்ளைகள் கட்டாயம் கெடுக்க பார்ப்பார்கள், கெடுத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு தந்திருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஆவிக்குரிய தலைவன், கரை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பாஸ்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கும் போது அவர்கள் நம் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறதுனால, அவர்கள் சந்தோஷத்தோடு செய்கிறதுனால அந்த ஜெபம் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறும். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு, அடுத்து போகலாம். 2வது 32:1 படிப்போமா? அறியோம். இரண்டாவதாக, ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? தேவனை மறந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள். தேவனையே மறந்து போன ஜனங்கள் இந்த ஜனங்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். நடத்தி வந்த தேவனை மறந்து விட்டார்கள். உலர்ந்த தலைவலியாய் நடத்தி வந்த தேவனை மறந்து இப்போ ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி கேட்கிற நிலைமைக்கு இவர்கள் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
கொஞ்சம் கவனமாய் கவனிங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவனை மறக்க முடியுமா? ஒரு கேள்வி. இந்த ஜனங்கள் போல வேற எந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமான இப்படி அற்புதங்களை செஞ்சிருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு இப்படி ஒரு அற்புதத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? யாருக்கு இப்படி வெளியரங்கமான அற்புதங்கள் இல்லை? ஒரு காலத்தில் அந்த ராஜ்யத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுதலின் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டின போது கர்த்தர் ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே யாருக்காக? யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? ஜனங்களுக்காக. வரமாட்டேன் 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 வரமாட்டேன்னு சொன்னார். திக்குவாய மந்தனாக்குன்னு சொன்னார். என்னால முடியாதுன்னு சொன்னார். ஒரு சகோதரன் அனுப்புங்கன்னு சொன்னார். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாலும் கர்த்தர் நான் உன்னை விடமாட்டேன் 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 பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? இந்த சர்ச்சைக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் எனக்கு கவனிச்சு சீக்கிரம் வந்துருவாங்க. சத்தமா இல்லையே சொல்லுங்க. வரமாட்டேன் 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 டபக்குன்னு வந்து உட்காந்துருப்பான். இந்த வரமாட்டேன் 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 கர்த்தர் நானும் உன்னை விடமாட்டேன் 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 பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறார். ஐயோ உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்னதான் சர்ச்சையில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உன்னைத்தான் முதல்ல கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு மனிதனை தூக்குவதற்கு 2 வழிகளை கர்த்தர் கையாளுறார். ஒன்று நோய், 2வது பேய். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே இந்த பேய்க்கு ஒரு நன்றி நம்ம சொல்லணும். இப்ப ஜனங்கள்ல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது இல்லை. பேய் பிடிச்சி வருது, பிடிச்சி பேய் ஆடுது, என்ன செய்யணும்? ஏஸ்கேலுக்கு போ, நான் போயிடுவேன்னு அதுவா அட்ரஸ் கொடுத்து அனுப்புது. அதுவா சர்ச்சுக்கு வருது. பாஸ்டர் தலையை கை வச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இயேசுவின் நாமத்துல இதுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே போனா வந்த அசுத்தாவி அந்த ஆத்மாவை மட்டும் அங்க விட்டுட்டு அந்த பேய் போறது. நம்ம ஆதாயம் பண்றோமோ இல்லையோ, பேய் தான் ஆத்மாக்களை இன்னும் மட்டும் ஆதாயம் பண்ணிட்டு. பக்கத்துல கேளுங்க, நீங்க எத்தனை பேர் ஆதாயம் பண்ணீங்க இது வரைக்கும்? ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்றேன். அசுத்தாவி பிடிச்ச உடனே நேரம் அதுவா சொல்லுது, ஏஸ்கோலுக்கு போ, சோமன்னா போயிடுவேன் அப்படின்னு. சரி சோமன்னா விட்டுட்டு அது பாட்டுக்கு போகுது. ஒரு நான் சொல்றேன், பேயெல்லாம் ரொம்ப திட்டாதீங்க, பாவம். அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஊழியத்துக்கு ஆத்துமாக்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறான். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனையே கூட எதுக்கு எடுத்தாலும் கல்லு தடுக்கிடுச்சுன்னா சாத்தான் புல்லாத ஆவியே இடிச்சிட்ட போது இயேசுவின் நாமத்தினால கதவுல இருக்கிற அசுத்தாவி வெளியில போ. கார் திடீர்னு டிராபிக் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து பிசாசு இவ்வளவு டிராபிக் கொண்டு வரான். அவன் நினைப்பான், நான் உன் பக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா நீ என்ன ஓயாம மூச்சுக்கு 300 தடவை வாவா வாவா வாவன்னு என்னை எது கூப்பிடுற? ஐயோ உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றவன ஒண்ணு நோய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு அந்த பாஸ்டரை கூப்பிடுறீ, இதயமெல்லாம் படபடுக்குது, நெஞ்சு வந்து அடைக்குது, ராத்திரி ஆனா ஒரு மாதிரியா இருக்கு, கூப்பிடுறீ. அந்த அம்மா நினைக்கும், கத்தர் அடிஸ்டார ஆணி இந்தா வந்துட்டு. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அங்க வந்தோன்னு சோஸ்திரம், தோத்திரம் சொல்ல தெரியாது, சோஸ்திரம்யா சோஸ்திரம் சோம் பண்ணுங்கய்யா. இன்னும் எங்க ஒரு பாசையில் எனக்கு ஒரு ஓதிட்டு போங்கய்யா. ஓதுறேன், இதுக்கு தானே நான் காத்திருந்தேன். தலை மேல கைய வச்சு குழி நிறைய தேங்காய் வச்சு மண்டையில் அப்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால சர்ச்சைக்கு வருவாயாக. நோயும் பேயும் சபையை நிரப்பிருச்சு. கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது ஆமாதான் சொல்றவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமாவா? இது வரைக்கும் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தேசத்துல நாம போய் மதம் மாத்திரம். நாங்களா யாரையும் மதம் மாத்தல சாமி, அதுவா வந்து பேய், உங்க பேய் தான் வந்து எங்கேயும் விட்டுட்டு போகுது. நாங்க ஒருத்தரையும் இது வரைக்கும் மதம் மாத்தல சாமி. என்ன சொல்றீங்க? ஒருத்தரையும் நாங்க போய் மதம் மாத்தல. நாங்க இயேசு நாமத்துல சொல்றோம்,
அது வானோர் பூதலத்தோர் நடுங்குகிற நாமம் அல்லவா? அந்த நாமத்துக்கு அந்த அசுத்தாவி இருக்க முடியல போகுது. அதுவா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அது பாட்டுக்கு இருக்குது. நாங்கள் ஒன்றும் சும்மா எங்களை சொல்லாதீங்க சார். கவர்மெண்ட்ல இருக்கிற அரசாங்க அதிகாரிகளை எங்களை சும்மா இருக்க, நாங்கள் பாட்டுக்கு சர்ச்சை பாட்டு எங்களை நடத்த விடுங்க. பேய் கொண்டு வரும். அசுத்தாவினால துரத்த முடியாது. அசுத்தாவியை துரத்துறதற்கு கிருபை பெற்ற தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பேயும் நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாடி அடி பணிந்தே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக மோசே? ஜனங்களுக்காக. வாதைகள் யாருக்காக? 10 வாதைகள் அனுப்பினார்ல, ஆமாவா? என்னென்ன வாதை அனுப்பினார் சொல்லுங்க. அந்தந்த வாதி அனுப்பினார். வெட்டுக்கிளி, தவளை, உங்க ஃபேவரட் ஒன்று அனுப்பினாரு. என்னது? பேனு. உங்க ஃபேவரட். நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கம்மா, சீப்பு வாங்கி கொடுத்து என்னால் முடியலம்மா. யோசிச்சு சொல்லுங்கம்மா. 4 பேன் மண்டைக்குள்ள இருந்தாலே, ஒரு மாதிரி சுளுக்கெடுத்து உள்ள போனாலே நம்மளால இருக்க முடியுங்கிறீங்க. 4 பேன், தேசமே பேன். எப்படி ஜனங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்காக இந்த வாதை? எதற்காக இந்த வெட்டுக்கிளி? எதற்காக தண்ணிய ரத்தமாத்தினார்? யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. ஆமாவா? இந்த ஜனங்களுக்காக. அவன் விடமாட்டேன்னு சொல்றான் பார்வோன். நானும் அற்புதத்தை கைவல்லமைய காலத்தை செய்யறேன். எதெல்லாம் நீ தெய்வம் நினைக்கிறியோ, எதெல்லாம் நீ பெருசு நினைக்கிறியோ, எதெல்லாம் நீ வணங்குறியோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அதுவே உனக்கு சத்துருவா மாறுன்னு சொல்லி அந்த 10 வாதை அவன் வணங்கி வந்ததை அப்படியே 10 திருப்பி அனுப்பினார். யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்களுக்காக. மோசே யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. கரை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வழி இல்லாத இடத்துல வழிநடத்தி வந்த இந்த ஜனங்கள், இன்னும் சொல்ல போனா எல்லாரும் வந்துட்டா முன்னாடி பெரிய செங்கடல் நிக்குது. ஆமாவா? பார்த்த உடனே சொல்றேன், நாங்க அங்கேயே செத்து போயிருக்கலாம். 10 வாதை காட்டிலும் இது பெரிய விஷயம் இல்லையா? இதை தாண்டி நாங்கள் எப்படி போக முடியும்? மோசே பாருங்க, மோசேக்கு வழி தெரியல. கவனிங்க, ஜனங்களுக்கு வழி தெரியல, பார்வோனுக்கும் வழி தெரியல, மோசேக்கு முன்னாடி போன தூதனுக்கும் வழி தெரியல. 4 பேருக்கு வழி தெரியாம நின்றுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவாரா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எது தடையா இருக்கிறதோ அந்த தடையில தான் கர்த்தர் ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ணினார். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. 2 பிறக்குத பைபிள் எந்த உலர்ந்த தரை வழியாய் நடத்தி வந்தார்னா, காஞ்ச தரை சேரும் சகதியுமான ஆட்களில் நம் ஜனங்கள் கடக்க பண்ணணுமே என்பதற்காக அந்த சேரும் சகதியா இருந்த அந்த தரையை உலர்ந்த தரையா மாத்தி போனார். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்ப நம்ம செக்கினா சர்ச்சை எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு போகும்போது திடீர்னு ஒரு கடலுக்கு பின்னாடி பேய் பிடிச்சவங்களாம் துரத்திட்டு வரும்போது, ஆண்டவரே இந்த தீவிரவாதிகள் எங்களை AK பாடி சொல்லி துரத்துறாங்க, ஆண்டவரே எங்களை தப்புவீங்கன்னு சொல்லும்போது, முன்னாடி ஒரு கடலை பிறந்து நம்மளெல்லாம் அப்படி மெதுவாக நடக்க வச்சா நம்ம என்ன திரும்பி செய்வோம்? முதல்ல செல்ஃபி தான் எடுப்போம். கடல்ல எங்களை கர்த்தர் கடக்க பண்ணினார். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னையா ஒரு கடல் 2 பிளந்துருக்க, இந்த தேவனை நீ மறக்கலாமா? உனக்காக ஒரு கடலையே 2 பிளந்தார. அப்படிப்பட்ட தேவனை மறந்துட்டு இப்ப நீ என்ன சொல்ற? நன்றி கெட்ட. செத்து போன இதயம் உள்ள. கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. நான் நேற்றுக்கு சொன்னேன், மனம் ஒரு, மறந்துட்டீங்களா? ஐயோ, மனம் ஒரு குரங்கு, சாதாரண குரங்கல்ல, சாராயம் குடிச்ச குரங்கு. ஆமென் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, கடல் 2 பொளக்குதுங்க, பயங்கரமா நடக்குது. இதெல்லாம் கூட மனசுல யோசிச்சு பார்க்காம இப்ப உடனே கொஞ்சம் கூட எப்படித்தான் எலும்பில்லாத நாக்கு எப்படியும் பேசணும் ஒரு பழமொழி, இது இப்படியும் பேசுது. எங்களுக்கு முன்னாடி செல்ற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணேன். ஆகவேதான் சொன்னேன், தேவனே மறந்த ஜனங்கள்.
தேவனை மறக்காம இருக்கிறவங்களை எப்படி அடையாளம் காண்பது? ஒரே ஒரு காரியம் தான் சொல்வேன். தேவனை மறக்காம இருக்கிறதுக்கு 7 காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுது. அதில் நான் இப்ப இந்த பிரசங்கத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். நான் தேவனை மறக்கல அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? காலைதோறும் அவரை நான் தேடுவேன். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலையில என்னுடைய தனி ஜெபத்துல என் முழங்கால் படிட்டு புதிய கிருபைகளை வல்லமைகளை இந்த நாளுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள உங்க சமூகம் தேடி நாடி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய கிருபைகளை வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம். பாத்தீங்களா? அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் உம்மை மறக்கல. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தால சொல்லுங்க, தனிப்பட்ட ரீதியில சொல்லுங்க. தனிப்பட்ட ரீதியில கர்த்தரை நீங்க தேடலனால தேவனை மறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 44ஆம் சங்கீதத்திற்கு வேதத்தை எடுப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 44ஆம் சங்கீதம் சொல்றேன் இருங்க. வசனம் 14ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். 14. நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியா இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவருடைய சத்தத்தின் நிமித்தமோ சத்துருவின் நிமித்தமோ பழிவாங்குறவன் நிமித்தமோ என் இளைச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோ. நல்லா கவனிங்க. எந்த மொழி பைபிள் வச்சிருக்கீங்களோ அந்த மொழியில பாருங்க. இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும். கரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சு பாருங்க முன்னாடி உள்ள வசனத்தை. ஏகப்பட்ட பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், இலச்சை, நிந்தித்து தூசிக்கிற சத்துருடைய தலை துலுக்குதல் எல்லாம் வருகிறது. இப்படி எல்லாம் இவ்வளோ மோசமான காரியங்கள் வந்திருந்தோம் நாங்கள் உம்மை மறக்கல ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகளுக்கு மத்தியில, கஷ்டத்துக்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில நாங்க உங்களை மறக்கல. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க பைபிளை. நாங்க உங்களை மறக்கல, உங்க உடன்படிக்கைக்கு நாங்க துரோகம் பண்ணல ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அற்புதத்தை எல்லாம் மறந்துட்டு 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 எங்களுக்கு முன்னாடி போற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். பக்கத்தால சொல்லுங்க, மறந்துராத கர்த்தரை. நல்லா சொல்லுங்க, மறந்துராத கர்த்தரை. பாஸ்டர், நாங்கள் ரொம்ப கால விசுவாசி பாஸ்டர், நாங்கள் எப்படி மறப்போம்? ஏம்மா, 25 வருஷம் ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தவர் பின்வாங்கி போய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போயிட்டாருமா. அவருக்கு வந்த சோதனை உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களை எப்படியாவது கர்த்தரை மறக்க பண்ணி அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்களை பானம் பண்ணக்கூடாது என்று சொல்லி பிசாசு உங்களை கெடுக்க எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி திரியிறான் பிசாசு. அவனை விழுங்கலான்னு நம்ம ரெடியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் காலையிலையும் நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அவர் இன்னைக்கு நிறைய பேர் பொது ஜெபம் பண்ணோம், காமன் பிரேயர். ஆனா தனி ஜெபம் பெப்ப பெப்ப இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரம் அமர்ந்து இயேசுநாதர் சொன்னது போல 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ற 1 hour கேட்டு பாருங்க. நாங்க எப்போதும் கர்த்தரோட தான் இருக்கிறோம். எப்படி? தனித்து தேவனை சந்திக்கிற அனுபவம் இல்லாதிருக்கும் போதெல்லாம் தேவனை ஒரு பகுதியில மறந்து கொண்டிருக்கிறோம். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, ஒரு பாஸ்டர் 52 சர்ச்சை நிறுவினார். அவங்களுடைய ஜெனரல் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். திடீர்னு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தார். தண்ணி குடிக்க அந்த டம்ளரை தொட்டார். திடீர்னு தண்ணி டம்ளர் குடிக்க முடியல. அப்படி கை விழுந்துருச்சு, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. கையும் காலும் வாயும் கோணி ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. திடீர்னு உடனே எல்லாம் அப்படியே இழுத்துருச்சு. பாஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவருக்கு பேச்சு வரல, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. 1 வாரம் ஆச்சு, பேச்சே இல்லை. அவங்க மகன் வர்றாரு, வந்து அப்பாவை பார்க்குறாரு.
இப்போதான் கொஞ்சம் கண்ணை முழிச்சு கொஞ்சம் சுய நினைவுக்கு வர்றார். கொஞ்சம் கவனிச்சு ஒரு பேனா கேட்குறார். ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை தான் விழுந்துருச்சு. ஒரு பேனா கொடு, ஒரு பேனா. அந்த பேனா எடுத்து அவர் தொடையில் எழுதினார். அவர் தொடையில், தேவன் இப்பொழுதும் உண்மை உள்ளவர். அப்படியே அழுதார்கள். பேச்சு வரல, கைகாலெல்லாம் சூம்பி போய் கிடக்குது. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை மறக்காம தேவன் இப்பொழுதும் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை எப்ப தெரியுமா வரும்? அது எப்ப தெரியுமா வரும்? இதயத்துல தேவனை சுமந்தா வரும். தனிப்பட்ட வீதியில கர்த்தரோட பழகனா வரும். தேவனை புரிஞ்சு கொண்டவங்கிட்ட வரும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பாத்து, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் இப்பொழுதும் உண்மை உள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே சத்தமா அல்லையிலே சொல்லுங்க. ஆமேன்ல. தேவன் இப்பொழுதும் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த மாதிரி சரீரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை வச்சு கணக்கு போடாதீங்க. தேவன் எப்பவுமே பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? அப்ப நடக்கிற பிரச்சனையை வச்சு தான் கர்த்தரை கணிக்க வைப்பான தவிர இதுவரைக்கும் நடந்ததை நினைக்கவே விட மாட்டான். கவனிங்க, நான் சொல்றத மறுபடியும் சொல்றேன். இப்ப நடக்கிறத யோசிக்க வைப்பான தவிர இதுவரைக்கும் நடக்கிறத ஒரு நாள் யோசிக்க விட மாட்டான். உன்னை நடத்தி வந்ததை எல்லாத்துக்கும் வெளிச்சம் இல்லாம இருந்துச்சு, உனக்கு மட்டும் கர்த்தர் லைட் போட்டார். எல்லாத்துக்கும் வாதம் வந்துச்சு, ஒன்னு மட்டும் கர்த்தர் பாதுகாத்தினார். அங்க வழி இல்லாத இடத்துல வழியை உண்டவாக்கினார். இதையெல்லாம் நீ நினைச்சு பார்த்திருந்தா எனக்கு முன்னாடி செல்ற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு கேட்க உனக்கு மனசு வருமா? சட்டையை மாத்திர மாதிரி சாமியை மாத்திர ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை உடனே மாத்திட்ட நிமிஷத்துல கொஞ்சம் கூட தேவன் நம்மளை நடத்தி வந்ததை கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவேதான் சொல்றேன், இப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதங்களை பார்த்த ஜனங்களே தேவனை மறப்பார்களானால் நம்ம எவ்வளவு அதிகமாய் கிருபாசனத்தண்டையில நெருங்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு கூட்டம் சபையை தேடி வருகிறது, சந்தோஷம். ஒரு கூட்டம் பின்வாங்கி தேவனோடு பழகாமல் சரீரத்தில் ஆவியில பின்மாறி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அந்த ஏனோ தானோ என்று வாழ்கிற கூட்டம் எல்லாம் தேவனை மறந்திருக்கிற ஒரு கூட்டம். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய இதை எப்படி தெரியுமா? அந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானார்களே, ஆண்டவர் கேட்கிறார், நன்றி சொல்ல இவன் ஒருத்தன் தான் நட வந்தான். ஏன்னா அந்த மற்ற 9 பேர் எங்கடா? இந்த கணக்கு வைக்கிறதுல கர்த்தர் போல 10 பேர் வந்து சுகமானாங்கன்னு அவருக்கு தெரியும். பேசாம இருக்கீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 9 பேர் எங்க? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இயேசுநாதர் கணக்கெல்லாம் பயங்கரமா போடுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை அறிந்தவர் அல்ல, மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்த கர்த்தர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை மறந்துடாத. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை மறந்துடாத. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட தேவனை மறந்து போனார்கள். நான் சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேச முடியாது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட தேவனை மறந்து போனார். கஷ்டத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், பலவிதமான சோதனைகள் நேரத்தில் அந்த ஜெபம் மறந்து, தேவ பிரசன்னம் மறந்து, கர்த்தரோடு இருக்கிற உறவெல்லாம் மறந்து, சே என்ன வாழ்க்கை சே அப்படின்னு ஒரு சலிப்புக்குள்ள போய்விட்டார்கள். நான் ஒரு நாள் மறந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி இந்த சம்பவத்துக்கு அப்புறம், இந்த 32வது அதிகார சம்பவத்துக்கு அப்புறம் அடிக்கடி 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 கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பார். உன்னை அடிமைத்தன வீடா இருக்கிற எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த உன் தேவனை மறந்துடாத சொல்லுவார். அடிக்கடி அடிக்கடி. ஏன்னா என்ன செய்யும் தெரியுமா? டபக்கு டபக்குன்னு மறந்துடும். இந்த எமோஷனல் பிலீவர் நிறைய பேர் சர்ச்சையில் இருப்பாங்க, எமோஷனலாகவே இருப்பாங்க, நிரம்பும். பிறகு மண்டே போச்சுன்னா மண்டையெல்லாம் கலண்டுரும். சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஞானியாவே மாறுவாங்க. ஐ ஆம் ஞானி பைபிள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. திங்கக்கிழமை திருடனாவே இருப்போம், செவ்வாய்க்கிழமை செவிடனாவே இருப்போம், புதன்கிழமை புனிதனா பைபிள் ஸ்டடிக்கு வருவோம், வியாழக்கிழமை எங்கும் வியாபித்திருப்போம், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரதர், சனிக்கிழமை அங்கங்கே சனியம் போல சுற்றிக்கிட்டு
ஞாயிற்றுக்கிழமை ஞானியா சர்ச்சுக்கு வந்துடுவோம். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை சொல்லலை, பாஸ்டர் பொதுவாக மெதுவாக சொல்றாரு. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே சொல்வேன், பிரசங்கம்னாலே குத்தம். எங்களையே பேசுறாரு, உங்களை தான் பேச முடியும். ஆடுகளே மாடுகளே மலைகளை குன்றுகளே இப்படியே நாங்கள் பேச முடியும், உங்களை தான் பேச முடியும். அப்போல்லாம் அப்போஸ்தலர்ல இதயத்தில் குத்தப்பட்டவர்கள் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்களா? அது நல்ல விசுவாசிக்கு அடையாளம். இப்ப பாஸ்டர் என்ன செய்ய போறோம் பாரு அப்படின்னு கேக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. தேவனை மறந்துட்டேனா என் தனி ஜெபத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தேவனோடு இருக்கிற உறவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவைகளெல்லாம் எங்கள் மேல வந்திருந்தோம், நாங்கள் உம்மை மறக்கல ஆண்டவரே, உங்க உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணல ஆண்டவரே. ஏகமாய் போலாமா? மூன்றாவதாக ஏகமாய் 32ஆம் அதிகாரத்தில் வாங்க, 2ஆம் வசனத்தை படிங்களேன். அதற்கு வசனம், அவர்கள் கையில் இருந்தவனதையும் அந்த பொன்னை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இஸ்ரவேலரே, ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? நம்பர் 1, ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிற மோசே அங்கே இல்லை. 2வது, தேவனை மறந்த ஜனங்கள். 3வது, தவறாய் நடத்தின ஆரோன் அங்கே இருந்தான். மறுபடியும் சொல்றேன், தவறாய் நடத்தின ஆரோன் அங்கே இருந்தான். நல்லதை சொல்லல. சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப ஆரோன்ட்ட வந்து எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாரும் பாருங்க, ஆரோன் ஆரோன் ஆரோன். ஏன் 3 தடவை சொன்ன? இப்ப நிமிர்ந்திருக்காங்க. ஆரோன் இங்க பார், மோசையை காணோம், எங்களுக்கு முன்னாடி போற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரோன் என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? அட லூசு ஜனங்களா, என்ன இப்படி மரகலண்டு போயிருக்கிறீங்க? உன்னை எங்கிருந்து கர்த்தர் நடத்தி வந்தாரு? எப்படி வந்தாரு? அவன் அந்த மோசை வரமாட்டான்னு சொல்லி என்னைய வாயா அனுப்புனாரு, என்ன நாயா பாடப்படுத்துறீங்களே? எவ்வளவு தூரம் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு, கடலை பிளந்தாரு, அதை இதெல்லாம் செஞ்சாரு, அவரை போய் மறந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுங்க, ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ரைட்டா? இவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்படியா, காதுல இருக்கிறதெல்லாம் கலட்டு, கழுத்துல இருக்கிறதெல்லாம் கலட்டு, மூக்குத்தில போடுற மூக்குத்திலாம் கலட்டு, அம்புட்டையும் கலட்டி ஒரு கருப்பிடிக்கிறவன கருப்பிடிச்சி ஒரு கண்ணுக்குடியை வாத்துட்டான். இதுவரைக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். கண்ணுக்குட்டியை ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னோன்னே கர்த்தர் சொன்ன, சீக்கிரமா இறங்கி போ, சீக்கிரமா. இந்த உலகத்துல, இந்த ஊர்ல நம்மளை தவறா நடத்துவதற்கு ஏராளமான ஆட்கள் எழும்பி இருப்பார்கள். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. ஆமென். ஆமா, தவறாய் நடத்துகிற ஆட்கள். நான் போன தடவை பெங்களூர்ல இன்னொரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அப்போ 2-3 பாஸ்டர்மாரெல்லாம் சேர்ந்து பேசிட்டாங்க. அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் யாரோ வந்து பிரசங்கம் பண்ணாராம், தப்பாக பேசிட்டாராம். உடனே நம்ம பாஸ்டர் யஷ்வந்த் குமார் ஐயா அவர் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போய், நீங்கள் பண்ணினதெல்லாம் தப்பு, நீங்கள் பண்ணின பிரசங்கெல்லாம் தப்பு, இப்படி நீ பண்ணக்கூடாது. அவர் சொன்னார், தப்புனா டைம் எடுத்துக்க மாட்டார், அட்டன் டைம்லேயே அடிச்சிருவாரு. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறது பெரிய சந்தோஷம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பேசிட்டு இருந்தோம். அப்படி இந்த உபதேசத்தை குறித்து பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த பாஸ்டரை பற்றி எப்படி சொன்னாங்க, வந்தார், காணிக்கை கொடுத்து சொன்னார், இனிமேல் உங்களை நாங்கள் எங்கேயும் அறிமுகப்படுத்த முடியாது, இந்த பக்கம் வந்துடாதீங்க.
இந்த உலகத்துல தவறா நடத்தப்படுற, ஆனா இந்த ஜனங்க பாருங்க, என்ன சொன்னாலும் மண்டை ஆட்டம். கலட்டுனா அந்த கலட்டி கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, காணிக்கை யார்கிட்ட கொடுக்கணும்? மோசேட்ட கொடுக்கணும். ஆரோன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிற. யார்கிட்ட கொடுக்கணும், எதுக்கிட்ட கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், அது கூட உனக்கு தெரியலையே. என்ன உபதேசம் கேட்கிறோம், என்ன செய்யறோம், அது கூட தெரியலையே. உபதேசத்தை கரெக்டான உபதேசத்துல செல்றோமா என்கிற அந்த அறிவு கர்த்தர் நமக்கு தரணும். நான் என் தனி ஜெபத்தில் என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, இந்த கள்ள உபதேசங்கள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, ஆமென். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் பண்ணின கிரயம் எல்லாம், சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டெல்லாம் இருந்தாயா நாலாம் ஊழியத்துல. ஆத்தடி, இப்பெல்லாம் ஊழியக்காரங்களை பார்த்து வரும்போதே காரோட வர்றாங்கய்யா. எனக்கு பஞ்சர் ஓட்ட காசு இல்லை, அப்ப நான் சேவிச்ச ஆண்டவர் வேறையா, இவங்க கும்பிடுற சாமி வேறையா, அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம தோணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, சொந்த ஜனங்களே, தவறான உபதேசத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, நிர்வாணமாக்கி விடுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ராங் டீச்சிங், வேதத்திற்கு உகந்ததல்லாத, வேதம் சொல்லாத ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு தொங்குகிற அவர்களை தேவனுக்கு நேராய், சபைக்கு நேராய், யார் உங்களை எங்க நடத்தினாலும் சபைக்கு நேரா தான் நடத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க விசுவாசிகள் யாராவது உங்ககிட்ட வந்து சில குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணாங்கன்னா, யாராவது சில விஷயங்களை சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனை என்ன? தவறான ஆலோசனையா, சரியான ஆலோசனையா? ஆரோனை போல சொல்றீங்களா அல்லது மோசேயை போல சொல்றீங்களா என்பதை குறித்து தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நீங்க கொடுக்கிற ஒரு ஆலோசனை அந்த ஒரு முழு குடும்பத்தையே தவறான பாதைக்கு நேராக நடத்திவிடும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. தவறாய் நடத்தப்படுகிற ஆரோன் அங்க இருந்ததுனால அந்த ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். சரி, இருக்கட்டும், பிறகு இதை சொல்றேன். இந்த காதுல உனக்கு நகை இருக்க, கழுத்துல உனக்கு நகை இருக்க, ஏது உனக்கு நகை? செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்த, ஏது உனக்கு நகை? எதுக்கு, எப்படி உனக்கு இந்த தொங்கட்டா எங்கிட்டு இருந்து வந்துச்சு? இந்த செயின் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? வாசிங்க ஒரு வசனத்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருங்க சொல்றேன். 12ஆம் அதிகாரம் 35 பாருங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். தேவனுடைய தயவுனால வந்தது இதெல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற பணம், நகை, தொங்கட்டா எல்லாம் எங்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? 916 கேடிஎம் என் சம்பாத்தியத்தினால வந்தது. இருக்கட்டும், ஆனா தேவ தயவுனால வந்தது. ஏன் சம்பாத்தியத்தினால வந்ததுன்னு சொல்றீங்களே, ஒரு நரம்ப கர்த்தர் தொட்டுட்டாருன்னா நாய் மூல தான் நடந்து போகணும். இந்த சிக்கன் குனியான ஒரு நோய் வந்த பிறகு ஜனங்களை பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டியவெல்லாம் தவந்து போனா, உருண்டு போனா, அப்படியே ஏலியன்ஸ் மாதிரி செவுத்தை பிடிச்சி ஏறி போனா. அப்போதான் நினைச்சேன், ஆத்தடி ஒரு வியாதி ஒரு மனுஷனை என்ன கெதியாக்குறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஏது உனக்கு இந்த நகை, ஏது இந்த பொன்னுடைமைகள்? சரி, எதற்கு தேவன் உனக்கு தந்தார்? எதற்கு உனக்கு தந்தார்? வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் போது அப்ப இந்த நகை பொண்ணுகள் எல்லாம் வச்சு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கணும். ஒரு நோக்கத்திற்காக உன் கையில பணத்தையும் நகையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புனா அந்த நோக்கத்தை எல்லாம் உடைச்சி ஒருத்தன் தவறா ஒண்ணு கேட்கிறான், அவன் கேட்ட உடனே எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டேன். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? நான் தெரிந்து கொண்ட ஜனன்னு சொல்லல, நீ நடத்தி கொண்ட உன் ஜனம் சொன்னார் பாருங்க. இப்ப செப்பரேட் பண்ற அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? 7ஆம் வசனத்துல நீ நடத்தி கொண்டு வந்த ஜனம். என்ன ஆண்டவரே, நானா ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன்,
நான் எங்க நீ தான் ஊழியத்துக்கு அழைச்சிரு, இப்ப திடீர்னு பாரத்தை தூக்கி டப்புன்னு மோசே மேல போடுறாரு. நீ நடத்தி கொண்டு வந்த உஞ்சனம் சொல்றாரா 7ஆம் வசனத்துல, உஞ்சனம் ஓஞ்சனம் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஜனமா இது இல்லப்பா, இது ரொம்ப மோசமான ஜனமா இருக்குது, வணங்கா கொளுத்துள்ளதா ஜனம் இருக்கு, என்னையே மறந்து இப்ப தவறா ஒருத்தர் உபதேசிக்கிறான், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு வேற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் பார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் எல்லாம் கவனிக்கணும், நம்ம கேட்கிற உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சத்தமா அலையிலே சொல்லுங்க. எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு எல்லா கூட்டத்துக்கும் போய்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலங்கள். எத்தனை குடும்பங்கள் தெரியுமா தவறான உபதேசத்துல நாசக்கீடாய் போனது. தவறான உபதேசத்தினால குடும்பங்களை இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? தவறான உபதேசத்துல அழைப்பையே மாற்றினவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில நான் பார்க்கிறத உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நிலைமை நமக்குள் வந்துவிடக் கூடாது. ஆகவேதான் நாம் கேட்கிற உபதேசத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்க இதயம் சொல்லும், கர்த்தர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு, இது சரியானதுதான், இது கரெக்டானதுதான், இது உண்மைதான், இதுதான் வழி, இதுல நடவுங்கள் என்று சொன்னா இது நமக்கு தெரியும். கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. பிராஸ்பரிட்டி முக்கியம்தான், ஆனா ஒரு பி வராம இன்னொரு பி வராது. பேஷன் வராம பிராஸ்பரிட்டி என்ன செய்யாது, வராது. பாடுகள் இல்லாத ஆசீர்வாதம் கிறிஸ்தவத்துக்கு தான் அப்படி நினைக்க கூடாது. கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடக்கணும், மனுஷன் தலை மேல ஏறி போகணும். அப்பதான் கர்த்தர் கொண்டு வந்து ஒரு செழிப்பான இடத்துல என்ன செய்வார், கொண்டு வந்து எடுத்தோன்னே செழிப்பு, எடுத்தோன்னே செழிப்பு அதெல்லாம் வராது. சொல்லுங்க, ஏமாந்துராத. பக்கத்துல சொல்லுங்க, ஏமாந்துராத. எடுத்துனே என்ன செழிப்பு 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 செழிப்பு. சரி, செழிப்பாய் என்ன செய்ய போற? பைபிள் சொல்லுது உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும்னு எண்ணுங்குது. செழிப்பாய் என்ன செய்ய போற? ஒருத்தர் சொன்னாரு, 5 கார் வச்சிருக்கிறேன் பாஸ்டர். என்னத்துக்கு? ஆத்துமாக்களை கூட்டிட்டு வர்றியா? ஊழியத்துக்கு யூஸ் பண்றியா? புறஜாதிகளை போய் சந்திக்கிறியா? ஏதாவது ஒரு வயசான பாட்டிமார்களை போய் கூப்பிடுறியா? ஊழியத்துக்கு உபயோகம் இல்லாத வண்டி என்னத்துக்கு? காயிலாங்கடைக்கு போவதாக இயேசுவின் நாமத்தினால். என்னத்துக்கு பிராஸ்பரிட்டி? காதருந்த ஊசியும் கூட வருவதில்லை, கடைசி வரை இயேசுவை தவிர யாரும் இல்லை. அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த உலகம் குப்பைன்னு விட்டுட்டு போனாங்க. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. தவறா நடத்தப்படுறமா பிராஸ்பரிட்டி? தவறான உபதேசமா? இன்னைக்கு நீ என்ன செஞ்சாலும் தேவன் உன்னை மன்னிக்கிறாருங்கிற தவறான உபதேசமா? இல்லை. பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார், அதில் எனக்கு நல்ல உடன்பாடு இருக்கிறது. ஆனால் பாவத்தின் விளைவுகளை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். சத்தியம் அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் நாம் இனிமேல் திரும்ப செலுத்த இனி ஒரு பலி இல்லையே. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ரொம்ப கவனிக்கணும். நான் என் ஊழியத்தில் பார்த்துருக்கேங்க, நல்ல ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி தராம, இதிலெல்லாம் விசுவாசிகள் கடந்து வராம இருக்குன்னு சொல்லி தராம எல்லாம் எடுத்து ஒன்று ஹையா பேசுறான். உனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயம் கட்டும் போது மரணத்தை சந்திச்சோங்க. ஆலயம் நல்லா கட்டிட்டு வர்றான், ஒரு முழு வாலிப பையன் இறந்து போனான். சென்ட்ரிங் போட்ட அன்னைக்கு 23 வயசு நிறைந்த வாலிப பையன். ஜெபம் பண்ணித்தான் செய்தோம், உபவாசம் இருந்துதான் செய்தோம், ஆனாலும் அட்டி, ஏனாலும் பாடுகள். அது நிமித்தம் 3 நாட்கள் பெரும் பிரச்சனையை சந்தித்தோம். பெரிய கஷ்டம். ஒரு பக்கம் எங்க சபை பையன் இறந்து போயிட்டான், ஒரு பக்கம் தவறாய் புரிந்து கொண்ட ஜனங்கள். இதன் மத்தியிலையும் கர்த்தர் எங்களை கைவிடல. இந்த பாடுகளை கடந்துதான் இன்னொரு இடத்துக்கு வரணும். அது வரைக்கும்
ஸ்லோவா நடந்துகிட்டு இருந்த வேலை ஒரு பாடுகள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பீடா வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. சொகுசா வாழக்கூடாது. கீழே உட்கார வயசு இருந்துச்சுன்னா கீழே உட்காந்து பழகணும். ஆலயத்தில் சேர்ல உட்கார வயசுல தான் சேர்ல உட்காரணும். இப்ப ரவுண்டு பிள்ளை கூட வந்து சேர்ல டோபக்குன்னு உட்காந்துக்கு. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. கிறிஸ்துவம் சொகுசு இல்லைங்க. ஒரு பாடுகளை கடந்த பிறகுதான் சொகுசு. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. ஆமென். பாடுகளே எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. இயேசுநாதர் படாத பாடா அநேக உபத்திரவங்களின் வழியாய் இந்த தேவ ராஜ்யத்திற்கு நான் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுன்னு இயேசுநாதர் சொல்றாரு. இப்ப உள்ள பிரசங்கருங்க பாடுகளே நமக்கு கிடையாது, இதெல்லாம் இயேசுநாதரே தாண்டிட்டாங்க. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல மிதிச்சுட்டு தாண்டி போயிட்டு இருக்காங்க. அங்க போன சாணியும் குப்பையுமா தான் இருக்கு. ஐயோ உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. சும்மாவே நம்மளை ஒரு மாதிரி சொல்றாங்க. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும் ஆண்டுன்னு சொல்லி சோறுத்துக்கு உலகாய வைக்காம அரிசி எடுக்காம இருந்தா அப்ப ஆகுமா? சொல்லுங்க, ஆகுமா? சொல்லுங்க பெண்கள் சொல்லுங்க, ஆகுமா? அன்றன்றுள்ள ஓ ஆண்டவரே இந்த நாளைக்கு அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு தருவீராக போய் உட்காந்துக்கிறீங்க. ஆகும் பூரி, ஆகும் தோசை, ஆகும் சோறு, ஆகும் ரசம், ஆகும் சாம்பார், ஆகும் கூட்டும். வெட்டணும், கழுவணும், அவிக்கணும், ஸ்டவ பத்த வைக்கணும், கிண்டணும், சில சேர்மானங்களை சேர்க்கணும். ஆவாயாக எப்படி ஆவாயாக? நீ சீக்கிரம் சாவாயாக. உங்களுக்கு ஊழியத்தில் கத்தர் பின்னி பெற எடுக்கிறார் எங்களெல்லாம். அது உங்களை வச்சு எங்களை உருவாக்குறாரு பார்த்தீங்களா? அப்பா, ஒரு பாஸ்டர் கேட்டாரு, நீங்க சர்ச்சு பாஸ்டரான்னு கேட்டாரு. ஒரு ஊழி, ஆமாண்ணே. மறுபடியும் கேட்டாரு, அழைக்கப்பட்டு தான் வந்தீங்களான்னு கேட்டாரு. ஆமாண்ணே. மறுபடியும் கேட்டார், திட்டமா கர்த்தர் உங்களை சபை ஊழியத்துக்கு அழைச்சாரான்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை ஒன்று நீங்களா செத்துருவீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கொன்றுவாங்க அப்படின்னாரு. சபை ஊழியத்தில் இல்லை, கத்ரா அழைக்காம சபை ஊழியத்தில் என்ன செய்ய முடியாது. அப்படி கத்ரா அழைக்காம சபை ஊழியத்துக்கு வந்தா கொஞ்ச நாள் வண்டி ஓடும், பிறகு தேடியும் காணாது இருப்பீர்கள். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழிய இவ்வளவு தூரம் நிக்குதுன்னா இதன் மேல ஒரு தெய்வீக அழைப்பு இருக்கிறது. கரை உயர்த்தி அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு சபைகள் வளர்ந்துருக்குதுன்னா, ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் நன்மையா மெச்சி பேசுறாங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த உபதேசத்துல உறுதியா இருக்கிறான்னு கேட்டா அவருடைய அழைப்பு அப்படி. மோகத்தினால் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய பாரத்தினால் ஊழியத்திற்கு வந்தவர்கள். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. இந்த உலகத்தில் தேசத்தில் தவறாய் நடத்துகிற ஆரோன்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஆரோன்களை இறங்கி வந்த மோசே கேட்கிறான், என்னடா ஆரோன் இப்படி செஞ்சிட்டுன்னு சொல்லி. என்ன தெரியுமா செஞ்சுட்டான்? இந்த ஜனங்க தான் இப்படி பண்ணுச்சுன்னு சொல்லி ஜனங்க மேல பழகி போட்டு இவன் தப்பிச்சுக்கிட்டான். இந்த ஜனம்தான் பாவம். ஊழியக்காரன் கூட என்னத்தையா பண்ணிடுறாங்க, ஜனந்தான் பாவம். ஆகவேதான் எனக்கு தரப்படுகிற தருணங்கள் பிரசங்க நேரங்களில் என்னத்தையாவது சொல்லக்கூடாது ஆண்டவரே, கொஞ்சம் பிரயோஜனமா நீர் சொல்றத சொல்லணும் தான். உபவாச கூட்டத்துக்கு உபவாசம் இருந்து வந்தேன். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு காவிக்குரிய உலகம் இதுல தான் கெட்டு போய் கிடக்குது, கெட்டு போய் கிடக்குது. ஒருத்தர் சொன்னா துதிக்கவே வேண்டாம், பிறகு என்ன செய்யணும்? துதித்தலுடனே என் சந்நிதியின் முன்னாடி வாருங்கிறாரு. துதிக்கவே வேண்டாம்னா என்னடா அது டிசைனா இருக்கு. ஐயோ, சுவிசேஷம் அறிவிக்க போனா அவன் நம்மளை கேட்கிறான், நீங்க எந்த குரூப்பா? இல்லை, நீங்க எந்த குரூப்பு? அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. என்னடா எதடா பின்பற்றுறது? ஜனங்க குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தின் உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இயேசு சொல்லியிருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்களா? பரிசுத்தவான்கள் அதை செய்திருக்கிறாரா? சபை சரித்திரம் அதை செய்திருக்கிறதா? இவைகளெல்லாம் பார்த்துதான் ஒரு உபதேசத்தை நாம் உறுதி பண்ண வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தவறாய் நடத்துகிற ஆரோன் அங்க இருந்தா ஜனங்கள் தங்களை, நான் திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றாரு, தவறாய் நடத்துகிற ஆரோன்ட்ட போய் மாட்டாதீங்க. நான் என்ன சொல்றேன், தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஒரு கூட்டம் மண்டையை சொட்டையாக்கிட்டு தெரியுது. என் காரியத்தை எனக்கே கர்த்தர் வெளிப்படுத்தலன்னா நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? தெரியாம தான் கேட்கிறேன். என் காரியத்தை எனக்கே கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான என்ன விஷயம்? எப்ப பார்த்தாலும் தீர்க்க தரிசனம் யார் நமக்கு சொல்லுகிறார்கள்? தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம். ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ரொம்ப தீர்க்க தரிசிகளா கூப்பிடுறீங்க, பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னார். கேட்க மாட்டேங்கிறார். ஒரு வெளிப்பாடு சொன்னா ஜனங்களாம் அட்ராக்ட் ஆகி பிடிக்க மாட்டாங்களானார். சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறல, எதிர்மாறா நடந்துச்சு. அதனால ஜனங்கள் சபைக்கு வருவதை நிறுத்தி கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கை கவனிங்க, நான் சொல்றத ஃபர்ஸ்ட்ல மரக்கல்ல ஆரம்பிக்கும். முத ஒரு ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதுன்னா முதல்ல கர்த்தர் எப்படி தூண்டில் போடுறாருன்னா ஒரு அற்புதத்துல தூண்டில் போடுறார். அந்த அற்புதத்தை தாண்டி அவனை வளர்த்தி வைக்கிறதுக்காக அவனுக்கு தேவனுடைய வசனத்தை தர்றார். கடைசி வரைக்கும் அற்புதம்னா என்ன ஆகிறது? அற்புதம் எப்படி தெரியுமா? அந்த இடம் நடக்கும். இந்த செங்கடல் பிறந்துச்சு, ஒரு அற்புதம். இப்ப திரும்பி பாருங்க, அந்த நடந்ததுக்கு ஒரு அடையாளமே இல்லை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் அந்த நேரத்துக்கு தான் அற்புதம் எல்லாம். அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வாழணும்னா தேவனுடைய வசனம். நம்ம என்ன தெரியுமா, அந்நேரம் என்ன நடக்கும்? ஃபாஸ்ட் ஃபுட் வயிற்ற கலக்கிறோம், டிசென்ட்ரி ஆயிரும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்கும்? தலைவலி தலைவலி தலைவலின்னு அப்பப்போ ஒரு பேராசிட்டமால் போடாத, போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாரு, வேற ஏதாவது வியாதியா இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு விடுதலை இல்லை. எந்நேரமும் தேவனுடைய வசனத்தோடு இருக்கிற கிருபைகளை தேவன் நமக்கு தரும். ராங் டீச்சிங், தேசத்துல தவறான உபதேசங்கள் கரைபுரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உண்மையா? துதி ஆராதனைகள் எல்லாம் குதி ஆராதனைகளாய் மாறிடுச்சு. நல்ல துதி ஆராதனை என்ன தெரியுமா? குதிச்சாதான் ஆராதனை. குதிக்கணும் நல்லா, ஜம்ப் 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 ஜம்ப், டக்குடு சக்குடு 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 தம்பு சக்கு தங்க், அப்படி குதிக்கணும். குதிச்சாதான் ஆவியானவர் வந்தாரு நிரம்பு. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா இங்கிருந்து ஆவியில் நிரம்பி போயிடுச்சு பின்னாடி டாய்லெட்டுக்கு. இதனோட ஆவியில் நிரம்பி டாய்லெட்டுக்கு போகுதே. பின்னாடி அந்த சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்க, அந்த அம்மா ஆவியில் நிரம்பும் போதே இந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்க சொன்னாங்க, சீக்கிரமா உன் பிள்ளை தூக்கு, ஆவியில் நிரம்பி வந்து மிதிச்சாலும் மிதிச்சிருவா. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு சபை. ஆவியில நிரம்பணும், ஒழுக்கமா நிரம்பணும். ஆலயத்துக்கு உடை உடுத்தணும், ஒழுக்கமா உடை உடுத்துட்டு வரணும். இல்லையே சொல்லுங்க. நைட்ல போடுறதெல்லாம் பகல்ல போடுறது, தெருவில் போடுறது, நைட்டில் தூங்குறதெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது போடுறது, இவைகளெல்லாம் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி போவாங்க தெரியுமா? இன் பண்ணி டை கட்டி பெல்ட் போட்டு பட்டன் எல்லாம் போட்டுன்னு லேடிஸ் எல்லாம் இன்டர்வியூக்கு போனாங்கன்னா பாருங்க, அவங்க எப்படி நடந்து வராங்க, எப்படி ஊக்கு குத்திருக்காங்க, எப்படி சேலை கட்டியிருக்கிறாங்க, இதெல்லாம் அவன் கேமராலே பார்த்து தான் இன்டர்வியூ எடுப்பான். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இப்படி ஒழுங்கும் கிரமமாய் ஒழுக்கமாய் நாம் நடந்து கொண்டு போய் செல்ல வேண்டும் என்றால் ஒரு பரலோக தேவனுடைய சாயலை பெற்றுக்கிறோம். இப்ப நம்ம உடை நடை பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்? இங்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, இங்கிட்டு கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, இது கேட்ட ஓப்பன் ஓப்பன். ரொம்ப ஓப்பன்லாம் தப்பு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த உற்சாகம் இப்பொழுது கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எப்ப தெரியுமா ஜனங்க அமைதியா இருப்பாங்க? அவங்கள பாதிக்கிற மாதிரி பேசினா சைலண்ட் ஆயிடுவாங்க.
அவங்கள ஏதாவது கிராஸ் ஆகுது வச்சுக்காங்க, எதுக்கு நம்ம பேசாமல் இருந்துக்குவோம், ஒத்துழைப்பே தரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, அப்போ கர்த்தர் இப்போதான் நல்லா பேசுகிறான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எடுத்து பேசுவோம். ஐயோ உயர்த்தி அல்லையே சொல்லுங்கப்பா. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது உங்கள் உடையை குறித்து யாராவது தப்பு சொல்லாதிருக்கிற அளவுக்கு உங்கள் உடை இருக்கணும். நாகரீக காலம் இல்லைம்மா, பைபிள் சொல்கிறதாம்மா நம்ம ட்ரெஸ்ஸு. என்ன கன்றாவியமா அதெல்லாம் இப்போ வர வர. லிப்டிக்கோடையே பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அங்கேயே கழுத்துறதுக்கு கொண்டு இருக்கும். இது ஏன் பிள்ளை கிடையாது. நெகப்பாலிஷோடையே பிறந்திருந்தீங்கன்னா என்ன ஏலியன்ஸ் நினச்சிருப்பாங்க. கர்த்தர் நகத்துக்கு நெகப்பாலிஷ் வேணும்னா போட்டு அனுப்பியிருப்பார். நான் சொல்லலை, இதுவரைக்கும் இருந்த உற்சாகம் இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை உசுப்பேத்துற பிரசங்கம் பண்ண வரல, உங்களை உருப்படி ஆக்குற பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உசுப்பேத்தி 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 போய் முட்டி முட்டி நின்னதெல்லாம் போதும். எத்தனை தடவை தான் உங்களை உசுப்பேத்துறது? எங்களுக்கு உசுப்பேத்தி உசுப்பேத்தி இப்போ எங்களை யாராவது உசுப்பேத்த வேண்டியதா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. ஏசுநாதர் நல்ல சாப்பாடு கொடுத்த வரைக்கும் சாப்பாடு பேட்டாங்க ஜனங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு உபதேசத்தை சொன்னார் பாருங்க. உடனே ஒருத்தன், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள்? உடனே போயிட்டான். ஏம்மா, நல்ல அலங்காரமா ட்ரெஸ் பண்ற தப்பு சொல்லலை, அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். கையை உயர்த்தி அல்லையே சொல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு புறஜாதியா நம்மளை பார்த்தான் அப்படின்னா, இந்த ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அம்மா இருட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்துச்சான். இந்த திருடன் கும்பலாக இருக்கும்போது வர பொம்பளைகளுக்கெல்லாம் காசு பிடுங்க வாங்கலாம். இந்த அம்மா ஒருத்தர் வந்தோன்னு அந்த கருப்பு கம்பளை போட்டு பொத்திட்டான். பொத்தின உடனே அந்த அம்மா அல்லேலூயா அப்படின்னு கத்திருச்சு. அப்ப அந்த திருடன் நாட்டே அதை விட்டுட, அதுகிட்ட ஒன்றும் இருக்காது அப்படின்னா. நம்ம கிட்ட ஒன்றும் இருக்காதுன்னு திருடனு கூட தெரியுது. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்ம கிட்ட ஒன்றும் இருக்காதுன்னு திருடனு கூட தெரியுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் திரும்பி சொல்லலாம், அம்மா தாயே எனக்காக ஓதிகீதி விட்டுறாத, செபங்கம்ப பண்ணிடாது, ஏசுராத்து சொல்லிடாது, தெரியாம பொத்திட்டோம். நம்ம கிட்ட ஒண்ணு இருக்காதுங்கிறது அவனுக்கு கூட என்ன செய்யுது தெரியுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மள உலகம் எப்படி கணிச்சு வச்சிருக்கு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தவறான உபதேசத்துல, ஒழுக்கம் இல்லாத உபதேசத்துல, நம்மளை சீர்படுத்தாத இருக்கிற உபதேசத்துல, ஏன் தெரியுமா நாங்க இதெல்லாம் சொல்றோம்? நான் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமே. உனக்கு பிரசங்கத்துக்கு ஒரு நேரத்தை கொடுத்தேன், ஒரு சபைக்கு உன்னை கொண்டு போனேன், நீ போய் என்னத்தையாவது ஓம் பெருமையை சொல்லிட்டு வந்திருக்கிறியாடா, ஏன் வசனத்தை நீ சொன்னையா, ஏன் காரியம் சொன்னியான்னு நான் அவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால கையை கழுவிடணும் பாருங்க. கையை உயர்த்தி அல்லையா சொல்ல. எப்போ ஒரு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ணாலும் இதுதான் என் கடைசி பிரசங்கம் நினைச்சே பண்ணுவேன். இல்லைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலோ அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை அடிச்சு நகத்து. கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. எங்கிட்ட இருந்தாவது நமக்கு ஆண்டு சோறு போட்டுருவாரு. இல்லைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிட்ட இருந்தாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிட்ட இருந்தாவது ஸ்கூல் பீஸை கட்டிடுவோம். எங்கிட்ட இருந்தாவது வந்துடும். அதுக்காக, பணத்துக்காக, காசுக்காக, பேருக்காக, புகழுக்காக உபதேசத்தை கொலைச்சோ மறைச்சோ நடிச்சோ நம்மளால பேச முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பேச முடியாது. உங்களுக்குரியவைகளை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பவுலின் வசனம் இது. உங்களுக்குரியவைகள் அல்ல, உங்கள் பணம், உங்கள் நிலம், இவைகள் அல்ல, உங்களையே. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களையே தேடித்தான் பிரசங்கிக்கிறேன். கடைசியாக 6ஆம் வசனத்தை படிங்களேன், முடிச்சிடுறேன். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு, நல்லா படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை, இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பாடா. சரி, படிச்சிட்டீங்களா? கன்னடத்துல கன்னடம் யார் வச்சிருக்கீங்க? கன்னடத்துல படிங்க. அது எப்படி போட்டிருக்கு இந்த வசனம்? 6ஆம் வசனம் மட்டும்.
உண்ணுவதற்கு குடிவதற்கு. கவனிங்க, இந்த வசனம் அப்படி டிட்டோ வருதா? கன்னடத்துல மாத்தி வருதா? அப்படியே வருதா? ரைட், சரி கவனிங்க. இந்த ஜனங்க என்ன செய்யுதுங்க? புசிக்க குடிக்க உட்காந்து விளையாடுது. சரி, இப்படியே இருக்கட்டும். இது பிகினிங் முதல்ல பார்ப்போம். இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த ஜனங்க, மோசே போய் சொல்றாரு, இந்த ஜனங்களை தேவனை ஆராதிக்க போக விடுன்னு சொல்லும் போது அந்த பார்வன் சொல்றான், டே இந்த ஜனங்க வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எங்கேயோ போய் தேவனை ஆராதிக்க போறாங்களாண்டா. அதனால முன்னெல்லாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்து பொருட்களை வாங்கணும், இப்ப அப்படி இல்லை. இவனே மெட்டீரியல் உண்டு பண்ணணும், பொருட்களையும் சேர்க்கணும். முன்னாடி எப்படி கணக்கா கணக்கா கொடுத்தானோ அதே அளவுக்கு இப்ப கரெக்டா கொடுக்கணும். சரியா கணக்கு தரலனா அடிங்களான்னு சொல்லி வேலையை அதிகமாக்கினார்கள், அடித்தார்கள், திட்டினார்கள், சாப்பிட நேரம் கொடுக்கல, போட்டு புளி புளி புளின்னு புளிஞ்சாங்க. அப்படி இருந்த ஜனம் இங்க வந்தோன்னு புசிக்குது, குடிக்குது, உக்காந்து விளையாடுது. என்ன விளையாட்டு விளையாடு இருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? இங்க இருக்கிற சிக்கன் பீஸை அங்க தூக்கி எரிஞ்சிருப்பான், அங்க இருக்கிற லெக் பீஸை இங்க தூக்கி எரிஞ்சிருப்பான். ஒரே விளையாட்டு. புரிஞ்சவங்க ஒரு ஆமென். நடந்து வந்த பாதையை மறந்த ஜனங்கள். சத்தமலையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. எப்படி இருந்த தெரியுமா? நம்ம சாந்து செங்கலமா வேலை வாங்கினா பார்வோம் மிகவும் மோசமாய் நம்மளை நடத்தி வந்தான். மோசை மட்டும் தேவன் மோசை மட்டும் அனுப்பலனா நம்ம அங்கேயே செத்து போயிருப்போம். அதை நினைக்காம நம்ம எப்படி நடந்து வந்தோங்கிறத மறந்துட்டு இப்ப புசிக்கிற, குடிக்கிற, உட்கார்ற, விளையாடுற, எந்திரிக்கிற, பண்டிகைன்னு சொல்ற, பயங்கர குஷி ஆயிட்டாரு. இப்பதான் கர்த்தர் சொன்னாரு, இறங்கி போ. ஜனங்க ஏன் தெரியுமா கெடுத்துக்குச்சு? நடந்து வந்த பாதையை மறந்துருச்சு. நான் கடைசியா சொல்றேன், பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நடந்து வந்த பாதையை மறந்துடாத. ஆமா, சொல்லுங்க கையை பிடிச்சி, நடந்து வந்த பாதை என்ன செஞ்சிடாத. நான் இதுவரைக்கும் ஊழியத்துல நடந்து வந்த பாதையை மறக்கல, இல்லையா? சொல்லுங்க. அது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறது நமக்கு தெரியணும். உன்னை என்ன சூழ்நிலையில கர்த்தர் எடுத்துக்கிட்டு வந்தாருங்கிறது தெரியணும். இப்போ உனக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், இப்போ உனக்கு செங்கடல் இல்லை, இப்போ உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, பார்வோன் இப்ப இல்லை, இப்ப தேவன் நடத்தினார். அதற்காக தேவனை தாண்டி புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாடுற அளவுக்கு தான் நடந்து வந்ததை மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். சத்தமாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை கெடுத்துக்காத. வரிசைப்படுத்துங்க பிரசங்கத்தை. ஏன் கெடுத்துக் கொண்டார்கள்? நம்பர் 1, ஆவிக்குரிய தலைவன் மோசே அங்கே இல்லை. நம்பர் 2, தேவனை மறந்த ஜனங்கள். நம்பர் 3, தவறாய் நடத்துகிற ஆரோன் அங்கே இருந்தான். நம்பர் 4, நடந்து வந்த பாதைகளை மறந்த ஜனங்கள். இதை கொஞ்சம் மனசுல பாருங்க. இந்த உபவாச நாட்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நேரம் கிடைக்கும் போது மறுபடியும் படிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான நாட்கள், உங்களோட கர்த்தர் பேசுகிற நாட்கள். ஆமென் சொல்லுங்க. மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் கர்த்தர் நாளைக்கு எனக்கு கடைசி நாள் காலை மாலை இன்னொரு 2 செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இன்னும் ஆழமான சில விஷயங்களை நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் நம்மை கெடுத்து கொள்ள